வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நவீன். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு இந்த விஷயத்தில் நிறைய கொஸ்டின் மார்க் இருக்குது. என்னென்னா, சமீப காலமாகவே மாற்றுக் கட்சியிலிருந்து விஜய் சாரோட கட்சியில் போய் டிவிகேல போய் நிறைய பேர் ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை நான் எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியலை. எனக்கு சுத்தமாகவே புரியலை. இது என்னென்னா, இப்போ அவங்க டிவிக்கே கட்சி ஸ்டார்ட் பண்ண டைமில் இவங்கெல்லாம் போய் சேர்ந்து இருந்திருக்கணும். இல்லாமல் இருந்தால் டிவிக்கே அவங்களோட கொள்கையை சொல்லும்போது அந்த கொள்கையை பிடிச்சி இவங்கெல்லாம் போய் சேர்ந்துருக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் விஜய் சார் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் இவங்க போய் கூட்டமாக முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே அந்த கட்சியில் போய் சேர்றாங்க. ஸோ இல்லை, எந்த கட்சி ஆட்சியில் வந்தாலுமே இந்த மாதிரி மக்கள் கட்சியில் சேரது, இல்லாட்டி இந்த மாதிரி மாற்றுக் கட்சியிலேருந்து போய் சேரது நார்மலாக நடக்கும். ஆனால் இப்போ என்னென்னா நிறைய இருக்குது பாருங்கள். எம்எல்ஏஸ் எல்லாம் அவங்களோட எம்எல்ஏ இதை ரிசைன் பண்ணிட்டு போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி எடுத்துக்கன்னு எனக்கு தெரியலை. இதெல்லாம் விஜய் சாரோட ஆட்சி அவங்களுக்கு நல்லா இருக்குது, ரொம்ப அற்புதமான ஆட்சியாக இருக்குதுன்னு நினச்சிட்டு ஜாயின் பண்ணுறாங்களா, இல்லை இதுக்கு மேலே ஃப்யூச்சரில் விஜய் சார் மட்டும்தான், விஜய் சாருக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் இல்லை, ஸோ அதனால் இப்போவுமே போய் நம்ம டிவிகேல ஜாயின் பண்ணிடுவோம், அப்போ தான் நமக்கும் நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணுறாங்களா, இல்லை விஜய் சார் அந்த கொள்கை டிவிகேவோட கொள்கை இப்போ பிடிச்சி போய் ஜாயின் பண்ணுறாங்களா, இல்லாட்டா வெறும் அதிகார பகிர்வுக்கு நம்ம கட்சியில் ஜாயின் பண்ணால் நமக்கு ஒரு பதவி கிடைக்கும், நம்ம நாளைக்கு எம்எல்ஏ ஆகிடலாம், இல்லை எம்பி ஆகிடலாம், ஸோ இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் ஜாயின் பண்ணுறாங்களான்னு எனக்கு சுத்தமாகவே புரியலை. இப்போ என்னென்னா, இப்போ மாற்றுக் கட்சியிலேருந்து ஜாயின் பண்ணுற எல்லாமே ஆல்ரெடி ஒரு எம்எல்ஏ இல்லை ஒரு எம்பியாக இருந்தவங்களாக தான், எக்ஸ் எம்எல்ஏ அந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இவங்க இல்லைன்னா இப்போ விஜய் சார் தான் ஆட்சியில் இருக்கார், நம்ம போய் அங்கே ஜாயின் பண்ணால் நம்ம தொகுதியில் உள்ள மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணலாம், கேட்டு பண்ணலாம், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவர் ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜியில் போய் டிவிகேல ஜாயின் பண்ணுறாங்களான்னு எனக்கு சுத்தமாக புரியலை. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டவுட்டு இந்த இதில் இருந்துச்சுன்னா எனக்கு இதை என்னோடய கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதை தெரிஞ்சுக்கிடுவேன். எனக்கு சுத்தமாகவே ஐடியா இல்லை. நம்ம டெய்லியும் நம்ம நியூஸில் பார்க்குறோம், எல்லா ஏரியாலையுமே கன்னியாகுமரியிலேருந்து சென்னை, கும்மிடிப்பூண்டி, எல்லாம் திருச்சி, மதுரை, நிறைய இடத்துல இளைஞர்கள்லேருந்து நிறைய மற்ற கட்சியில் பதவியில் இருந்தவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்புறம் எனக்கு ரெண்டாவது டவுட் என்னென்னா, ஸோ இவங்க எல்லாமே ஜாயின் பண்ணுறாங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக விஜய் சார் அந்த கட்சியில் பொசிஷன் கொடுத்தா ஆகணும். அப்போது இவங்களுக்கெல்லாம் பொசிஷன் கொடுக்கும்போது 25 வருஷம் 30 வருஷமாக விஜய் சார் கூடயே ட்ராவல் பண்ணி இன்றைக்கி நமக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்கும், நம்ம ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் வரலான்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த கட்சியோட தொண்டர்கள், முன்னாள் ரசிகர்கள், இன்றைக்கி தொண்டர்கள், அவங்களோட மனசு இப்போ எந்த நிலமையில் இருக்கும், ஸோ நமக்கு இப்படி நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்களே, நமக்கு பொசிஷன் கிடைக்குமா, இல்லை நம்மளை எப்படியே விட்டுருவாங்களா, இல்லை நம்ம எல்லா கட்சியை மாதிரியே வால்போஸும் ஓட்டு மட்டும்தான் போட்டுட்டு இருக்கணுமா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும்ல. ஸோ எனக்கு அந்த எண்ணங்கள் தோணுது. அதனால் உங்களுக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருந்துச்சுன்னா எனக்கு இந்த கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் நிறைய நியூஸ் பார்த்துட்டே இருக்கேன், நிறையவே ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டவுட், இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்குவேன். ரொம்ப நன்றி. நம்ம அடுத்தடுத்து நிறைய வீடியோவில் பார்க்கலாம்.